வங்கிகளின் முகமாற்றம் குறித்து பேச வேண்டிய அவசியத்தை இன்று ஏற்படுத்தி இருப்பது இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் அருந்ததி பட்டாச்சாரியா அண்மையில் தெரிவித்த கருத்துக்கள் தான். இந்திய ரிசர்வ் வங்கியால் அனுமதிக்கப்பட்டு விரைவில் சேவையை தொடங்க உள்ள ஸ்மால் பினான்ஸ் பேங்க்ஸ், பேமெண்ட் பேங்க்ஸ் போன்ற புதுவித வங்கிகள் ஏற்கனவே செயல்பட்டு வரும் வங்கிகளின் இருப்பை கேள்விக்குறி ஆக்கிவிடுமோ என அருந்ததி பட்டாச்சாரியா அச்சம் தெரிவித்துள்ளார். இப்படி சொன்னவரின் பின்னணியையும் மனதில் கொண்டு பார்த்தால் இந்த கருத்து அத்தனை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடியதல்ல. இது மட்டுமின்றி இந்திய வங்கித்துறையின் மற்ற பல நடப்புகள் குறித்தும் வேறு சில கருத்துக்களை பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் கூறியிருக்கிறார். அவற்றை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ள ஸ்மால் பினான்ஸ் பேங்க் மற்றும் பேமெண்ட் பேங்க்ஸ் குறித்து தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. ஸ்மால் பினான்ஸ் பேங்கை தமிழில் சிறுநிதி வங்கி என்றும், பேமெண்ட்ஸ் பேங்கை பண பரிமாற்ற வங்கி என்றும் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். ரிசர்வ் வங்கியின் வார்த்தைகளின்படி ஏற்கனவே செயல்பட்டு வரும் வங்கிகளை, அதாவது தற்போது எல்லாவிதமான நிதி சேவைகளையும் ஒரே இடத்தில் வழங்கும் ஒன் ஸ்டாப் ஷாப்களை யூனிவர்சல் பேங்க்ஸ் என்கிறார்கள். புதிதாக வர இருக்கும் மற்றவை டிஃபரன்ஷியேட்டட் பேங்க்ஸ், அதாவது மாறுபட்ட வங்கிகள் என சொல்லலாம். அதில் தற்போது 10 சிறுநிதி வங்கிகளும் 11 பண பரிமாற்ற வங்கிகளும் தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இவை மற்ற வங்கிகளிலிருந்து எப்படி மாறுபட்டுள்ளன அல்லது அவை என்ன செய்ய வேண்டுமென ரிசர்வ் வங்கி எதிர்பார்க்கிறது என்பது முக்கியத்துவம் பெறுகிறது.